அன்பு நிறைந்த சொந்தங்களே, வணக்கம். ஜப்பானியர்கள் ஏன் இந்தியர்களை தங்கள் வீடுகளுக்கு வழக்கமாக அழைப்பதில்லை ஏன் என்று தெரியுமா? சொன்னால் உங்களுக்கு சில நேரத்தில் அதிர்ச்சியாகவும் நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாததாகவும் இருக்கலாம். ஒரு வருடத்திற்கு மேலாக ஜப்பானில் வசித்து வந்த ஒரு இந்தியர் விசித்திரமான ஒன்றை கவனித்தார். அவரது ஜப்பானிய நண்பர்கள் கண்ணியமாகவும் உதவிகரமாகவும் இருந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அவரை தங்கள் வீட்டிற்கு அழைத்ததில்லை. ஒரு கோப்பை தேநீர் கூட குடிக்க வீட்டுக்கு அழைத்ததில்லை. குழப்பமாகவும் இறுதியாக ஒரு ஜப்பானிய நண்பரிடம் இது ஏன் என்று கேட்டார். நீண்ட மௌனத்திற்கு பிறகு நண்பர் பதிலளித்தார், எங்களுக்கு இந்திய வரலாறு கற்பிக்கப்படுகிறது, உத்வேகத்திற்காக அல்ல, ஆனால் ஒரு எச்சரிக்கையாக. இந்தியர் மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஒரு எச்சரிக்கையா? இந்திய வரலாறு ஒரு எச்சரிக்கையாக கற்பிக்கப்படுகிறதா? தயவு செய்து ஏன் என்று விளக்குங்கள் என்று கேட்டார். ஜப்பானிய நண்பர், உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் அதற்கு பதிலளியுங்கள். உங்களை எத்தனை ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்கள் என்று கேட்டார். இந்தியர் ஒருவேளை சுமார் 10,000 பேர் என்று பதிலளித்தார். ஜப்பானியர் தீவிரமாக தலையை அசைத்து, அந்த நேரத்தில் 30 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் இல்லையா அங்கு வாழ்ந்து வந்தார்கள் என்று கேட்டார். அப்படியானால் உங்கள் மக்கள் மீது யார் அட்டூழியங்களை செய்தார்கள்? அவர்களை சவுக்கடி, சித்திரவதை மற்றும் அவர்களை சுட உத்தரவுகளை பின்பற்றியது யார்? ஜாலியன் வாலாபாக்கில் துப்பாக்கிச்சூடு நடந்த ஜெனரல் தயர் உத்தரவிட்ட போது யார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள்? ஆங்கிலேய வீரர்களா? இல்லை, அது இந்தியர்கள்தான் என்று அவர் அழுத்தமாக கேட்டார். ஜெனரல் டயரை நோக்கி யாரும் துப்பாக்கி நீட்டவில்லை. ஒரு சிப்பாயும் ஒரு நபரும் அவருக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டவில்லை. அந்த ஜப்பானியர் தொடர்ந்தார், நீங்கள் பேசும் அடிமைத்தனம், இதில் உங்கள் உண்மையான அடிமைத்தனம் உடலில் அல்ல, மாறாக அது உங்கள் ஆன்மாவில் உள்ளது. இந்தியர் அசையாமல் அமைதியாக வெட்கத்தோடு நின்றார். ஜப்பானிய நண்பர் தொடர்ந்தார், மத்திய ஆசியாவிலிருந்து எத்தனை பேர் உங்களை ஆண்டார்கள்? ஒருவேளை சில 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்தனர். முகலாயர்கள் தங்களின் எண்ணிக்கையின் மூலம் இந்தியாவை ஆளவில்லை. அவர்களுக்கு வணங்கியது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது, தங்கள் சொந்தத்தை காட்டி கொடுத்தது, அவர்களுக்கு விசுவாசம் காட்டியது உங்கள் சொந்த மக்களே. உயிர் வாழ்வதற்காக அல்லது வெளிநாட்டு நாணயங்களுக்காகவோ அல்லது சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்காகவோ இருக்கலாம். உங்கள் சொந்த மக்களே மதங்களை மாறினர், மனிதர்களாக அல்லாமல் மக்களாக மாறினர். அவர்கள் தங்கள் சகோதரிகளையும் மகள்களையும் அந்நியர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களோடு உறவு கொண்டனர். உங்கள் சொந்த மக்களே உங்கள் ஹீரோக்களை ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். சந்திரசேகர் ஆசாத் யார் கொடி கொடுத்தார்கள்? ஆல்ஃபிரட் பார்க்கில் அவர் மறைந்திருக்கு இடம் பற்றி ஆங்கிலேயருக்கு யார் தகவல் கொடுத்தார்கள்? பகத்சிங்கை தேசபக்தர்கள் என்று அழைத்து கொண்டவர்களின் அனுமதியின்றி பகத்சிங் எளிதாக தூக்கிலிடப்பட்டார். இந்தியர்களாகிய உங்களுக்கு வெளிநாட்டு எதிரிகள் தேவையில்லை. உங்கள் சொந்த மக்கள் அதிகாரம், பதவி மற்றும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக உங்களை தொடர்ந்து காட்டி கொடுக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் இந்தியர்களிடமிருந்து விலகி இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூருக்கு வந்தபொழுது ஒரு உள்ளூர்வாசிகள் கூட அவர்களின் படையில் சேரவில்லை. ஆனால் இந்தியாவில் நீங்கள் எதிரின் படையில் மட்டும் சேரவில்லை, நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்தீர்கள். நீங்கள் அவர்களை வணங்கினீர்கள். அவர்களை மகிழ்விக்க உங்கள் சொந்த மக்களை கொன்றீர்கள். இன்றும் கூட நீங்கள் மாறவில்லை.
வரலாற்றிலிருந்து நீங்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்ச இலவச மின்சாரம், ஒரு பாட்டில் மது அல்லது ஒரு போர்வைக்காக கூட உங்கள் வாக்கு மற்றும் மனசாட்சி மற்றும் உங்கள் குரலை சிந்திக்காமல் விற்கிறீர்கள். நீங்கள் கோஷங்களை உச்சரிக்கிறீர்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். ஆனால் நாட்டிற்கு உங்கள் தியாகம் தேவைப்படும் பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசம் இன்னும் உங்கள் வீடு, குடும்பம், மனைவி, குழந்தைகள் மற்றும் செல்வத்திற்கு மட்டும்தான். மீதமுள்ளவை நாடு மற்றும் மதம், அவற்றிற்காக செலவிடுகிறீர்கள். இதை சொல்லிவிட்டு ஜப்பானியர் வெளியேறினார். அந்த இந்தியர் அங்கேயே தலைகுனிந்து வெட்கத்தில் உறைந்து நின்றார். ஏனெனில் நாமும் இந்தியரே. நமக்கு தெரிந்து ஜப்பானியர்கள் இந்தியர்களை இப்படி நினைக்கிறார்கள் என்று அறிகிறோம். ஆனால் மற்ற நாட்டினர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லது அவர்களின் பார்வைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இன்னும் சரியாக அறிய முடியவில்லை. ஆனாலும் சில நாடுகளில் நம்மை வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள், சில சமயங்களில் நம்மை அடிக்கவும் செய்கிறார்கள். அவர் சொன்னதை நினைத்து பார்த்தால் அவை முற்றிலும் உண்மைக்கான வாதங்களாகவே இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நம் நடவடிக்கைகள் அனைத்தும் சுயநலம், பேராசை, அடுத்தவரை வஞ்சிப்பது, முடிந்தவரை ஏமாற்றுவது, பொய், பித்தலாட்டம், நம்பிக்கை துரோகம், மதம், இனம், ஜாதி பெயரால் மக்களை பிரித்து ஆளுகிறோம். இன்றும் நம் ஊரில் தீண்டாமை தலைவிரித்து ஆடுகிறது. கௌரவ கொலைகள், மனித தன்மையை மறந்து நம்முடன் பயணிக்கும் சக மனிதரை மனிதராக மதிப்பதில்லை. நாம் ஒரு இந்தியர்கள் என பெருமை கொள்ள முடியுமா? இல்லை, நமக்குள்ளே இருக்கிற வேற்றுமையை களைய முற்பட போகிறோமா? உங்களின் விருப்பக்கே விட்டுவிடுகிறேன். நன்றி.